ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கட்டாயம் ஆஸ்திரேலியா அன்னைக்கு ஆப்போசிட்டான 4 மற்றும் 5 டெஸ்ட் போட்டி இந்தியா தாங்க வெல்லும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிராவஸ் ஹெட்டை மட்டும் தூக்கினா போதும், ஆஸ்திரேலியா அணியோட பேட்டிங் ரொம்பவே ஒரு வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இந்திய வீரர், முன்னாள் தலைமை பேச்சாளர் இந்திய அணிக்கு இருந்த ராகுல் டிராவிட் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்திய அணி குறித்தும் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு 26 பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 4th டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நடக்க போகுது. கண்டிப்பாக மெல்போர்னா எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த கிரவுண்டில் விளையாடுறது கண்டிப்பாக ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் போட்டி. அது குறித்து ராகுல் டிராவிட் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்திய அணி மேலே நம்பிக்கை இருக்குது. இன்னும் கூட கண்டிப்பாக இந்த சீரீஸை இந்திய அணி தான் வெல்லுவாங்க, ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி எப்பவுமே கம்பேக் கொடுக்கறதுல ஒரு பெரிய அணி. நான் பயிற்சியாளராக இருக்கும்போது அவங்கள ட்ரெஸ்ஸிங் ரூமில் நான் அவங்கள பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு வெறியாக இருப்பாங்க. அடுத்த போட்டி வென்றானுன்னு சொல்லிட்டு கடுமையாக பயிற்சி எடுப்பாங்க. அதை தான் இப்போ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நெட்டில். கண்டிப்பாக விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் இது போன்ற பிளேயர்கள் ஸ்பார்க் ஆகிறதுக்கு பயங்கரமான சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக 4வது டெஸ்ட் போட்டி இந்திய அணி வெற்றி பெற்றா 5வது டெஸ்ட் போட்டி ஈஸியாக வின் பண்ணுறவங்க. ஏன்னா 4வது டெஸ்ட் போட்டி தான் தொடர தீர்மானிக்க போட்டி. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த சீரீஸ் வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகுல் டிராவிட் இந்திய அணிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு. எஸ், ஏன்னா ஆஸ்திரேலியா பிளேயர் பார்த்தீங்கன்னா ஷெயின் வாட்சனாக இருக்கட்டும், ரிக்கி பாண்டிங், மைக்கேல் ஹெஸி, நிறைய பேர் ஆஸ்திரேலியா அணிக்கு சாதகமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா அணி தான் ஜெயிக்கும், ஆஸ்திரேலியா அணி தான் இந்த சீரீஸை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. அதுமாரி நம்ம இந்தியா சைடு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட், ரவி சாஸ்திரி, ஹர்பஜன் சிங்லாம் கூட நமக்கு ஆதரவாக தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால் கண்டிப்பாக அவங்கவுங்க நாட் பிளேயர் மேலே அவங்கவுங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க. பட் இந்தியா மேலே நம்ம ராகுல் டிராவிட் வச்சுருக்காரு கண்டிப்பாக. ஏன்னா முன்னாள் தலைமை பயிற்சியாளர், கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இந்திய அணியோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம ரோஹித் சர்மா ஃபார்முக்கு திரும்ப வேண்டிய நேரம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் கண்டிப்பாக இதில் எதனா ஒரு சம்பவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விராட் கோலிங்க, கிங் கோலி 100 அடித்து குவிச்சிருந்தார் ஒரு காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் அவுட்டாக இருக்கிறதுனால 100 ஒரே ஒரு 100 மட்டும் தான் வந்துச்சு. கண்டிப்பாக அந்த 4-5 டெஸ்ட் போட்டியில் ஒவ்வொரு இன்னிங்ஸில் ஒரு 100 அடிப்பான்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ பர்சனலாக தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி நம்ம இந்திய அணியோட விராட் கோலி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்பு ஸ்டிக்கு போட்டாலே தலைவன் 8 அடி அவுட் ஆகி போடுறாரு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாருன்னா தலைவன் நல்லா ஸ்கோர் அடிப்பார். ஒரு காலத்தில் அந்த பால்லாம் போட்டேன்னா ட்ரைவ் அடிப்பார், பல்ச்சுன்னு கொடுப்பார் கன்னத்தில். அதோடு அந்த பாலே போட மாட்டான் போலர், அந்த மாதிரி ஒரு ட்ரைவ் அடிப்பார். பட் என்ன பண்ணுறது, விராட் கோலிக்கும் வயசாகிடுச்சு. அவர் அந்த அவுட் சைடு ஆஃப் போனாலும் பேட் எடுத்துன்னு போனாலும் எஜ்ஜி வாங்கிறாரு. ஏன்னா ஆஸ்திரேலியா அப்படி தான் தூக்கினார் லாஸ்ட் இன்னிங்ஸில். இந்த சீரீஸ்லேயே மேக்ஸிமம் அப்படி தான் அவுட் ஆகிறாரு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்திய அணியோட விராட் கோலி எப்படி கம்பேக் கொடுக்குறாரு, அந்த பர்டிகுலர் பாலை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், ராகுல் டிராவிட் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறேன்? இந்திய அணி சீரியஸ் வின் பண்ணுமா பண்ணாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.